இயக்குனர் பாக்கியராஜ் யாரு, அவருக்கே இத்தனை பேர் வந்து அழுகுறாங்க, இத்தனை பேர் ஏன் ஆழ்ந்த இரங்கல் தெரிவிக்கிறாங்கன்னு சொல்லி பல பேர், அதுவும் முக்கியமா ஜென்சிகிஸ் வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்கான ஒரு சின்ன பதிவாக தான் இந்த வீடியோவை போடுறேன். அவரோட மறைவுக்கு எங்களோட 11 to 11 மீடியா சார்பாக ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சுக்கிறோம். ஸோ முதல்ல இயக்குனர் பாக்கியராஜ் அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு டைரக்டருங்க தமிழ் சினிமாவில். அவர் வந்து 1953 திருப்பூர் மாவட்டத்தில் பிறந்தாரு. காலேஜ் படிப்பை வந்து பாதியிலே ட்ராப் அவுட் பண்ணிட்டு அங்கேருந்து ஓடி வந்து சென்னையில் வந்து சினிமாக்காக ட்ரை பண்ணுறப்ப தான் சினிமாவில் வந்து முதல் முறையாக ஒருத்தர் வாய்ப்பு தர்றாரு. அதுதான் பாரதி ராஜா சார். ஸோ பாரதி ராஜா சார் கூட வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து ஒர்க் பண்ணி 2 படத்தில் வந்து டைரக்ஷன் டேரக்டர் தான் சொல்லி கண்டுபிடிச்சி அவர் வந்து 16 வயதினிலே கிழக்கே போகும் ரயில். ஸோ இந்த படத்தில் வந்து அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக மூவ் பண்ணி ஒரு நல்ல தேர்ச்சி பெற்ற இயக்குனராக மாறிட்டாருங்க. இப்போ ரீசெண்டாக நம்ம பாரதியா சார் அவர்களும் நம்மளை விட்டு மறைஞ்சிட்டாரு. ஸோ அப்படி இருக்கிறப்போ அவங்களுக்கும் நம்ம வந்து ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்தோம். இப்போ நம்ம இயக்குனர் பாக்கியராஜ் சார் அவர்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து டேரக்டராக மாறுறாரு. 1979 தன்னோட முதல் படத்தை வந்து இயக்குனாருங்க. அதுதான் சூழலாத சித்திரங்கள். அது மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆயிடுச்சு. அதுவும் தன்னோட குருவான பாரதிராஜா சார் முன்னாடியே வந்து அந்த படத்தை வந்து எடுத்து காமிச்சு பயங்கரமா ஹிட் அடிச்சாரு. இவர் வந்து 1979 பாரதிராஜா சாரோட ஒரு படத்துலையும் நடிச்சிருக்காரு. இன்னொன்று 16 வயதிலையுமே ஒரு குட்டி கேரக்டர் சப்ஜெக்ட் வந்து பண்ணியிருப்பாருங்க. அது வந்து அங்கங்கே ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் கணக்கில் பண்ணியிருப்பாரு. ரொம்பவே நல்லா இருக்கும். இதுக்கு நான் பாக்கியராஜ் அவர்கள் வந்து ஹிட் கொடுத்த படங்கள் வந்து பலங்க. அதில் வந்து முக்கியமாக அந்த 7 நாட்கள், முந்தானை முடிச்சு, டார்லிங் டார்லிங் டார்லிங், சின்ன வீடு, எங்க சின்ன ராசா, அவசர போலீஸ். ஸோ இந்த மாதிரி படங்கள் வந்து பயங்கரமாக ஹிட்டு கொடுத்து அவர் வந்து இயக்குனர் பாக்கியராஜுங்கிறத தாண்டி ஸ்க்ரீன் பிளே கிங் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் எடுத்துறாங்க. ஏன்னா ஸ்க்ரீன் பிளே வந்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒரு படத்தில். அப்படிப்பட்ட ஒரு படத்தில் வந்து பாக்கியராஜ் அவர்கள் வந்து இருந்தாங்கன்னா அங்கே ஸ்க்ரீன் பிளே நல்லாயிருக்கும், நம்மளை வந்து உட்கார வச்சு படத்தை பார்த்து முடிச்சிருவாருப்பா அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் வந்து பேர் எடுத்தவர் தான் நம்ம இயக்குனர் பாக்கியராஜ் அவர்கள். அவர் வந்து இப்போ ரீசெண்டாக பல டிவி ஷோஸில் வந்து ஜட்ஜாக உட்காந்துருக்காரு. இப்போ ரீசெண்டாக வந்து கோவாவில் வந்து ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணி தான் வந்திருக்காரு. ரொம்பவே நல்லா இருந்திருக்காரு. சடன் ஹார்ட் அட்டாக்கால் அவரோட உயிர் வந்து இங்கே பிரியப்பட்டது. அவங்க வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறப்பயே வந்து அவரோட உயிர் வந்து மறைஞ்சிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அவரோட கடைசி வாழ்வு சிரிப்போடு தான் முடிச்சிருக்காரு. அவரோட படங்கள் வந்து எப்பயுமே வந்து நம்ம தமிழ் சினிமாவில் நிலைச்சு நிற்கும். இன்னொன்று தமிழ் மக்களும் பாக்கியராஜ் சாரோட படங்கள் வந்து ஆகச்சிறந்த படமாக உருவாக்கி அவங்க வந்து பாராட்டியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். பாக்கியராஜ் சார் அவர்கள் வந்து இப்போ நம்ம கூட இருந்தாலும் அவரோட படங்கள் வந்து எப்பயுமே நம்ம கூடயே இருக்கும். ஸோ இயக்குனர் பாக்கியராஜ் சார் அவர்களுக்கு எங்களோட 11 to 11 மீடியா சார்பாகவும் அவங்களோட ரசிகர்கள் சார்பாகவும் மறுபடியும் ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இந்த வீடியோ கடைசி பார்த்துக்க ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. பாய்.